என்னன்னா ஆயா ஓடு வந்து பார்த்தீங்கன்னா அடித்த காற்று மழையில் இந்த ஓடு இது வரையும் ஃபினிஷிங்காக இங்கே தொங்குதுங்க இல்லையா, இது இப்படியே இது வரையும் போட்டு சூப்பராக இருக்கும். உள்ள இந்த இடத்துலையே படுத்துக்கலாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும். ஆனால் இது வந்து காற்றுல பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இது வந்து அண்ணன் தான் போட்டு கொடுத்தான். இப்போ இது காற்றுல போன பிறகு வெயில் கீழே இறங்குது, அப்படியே மொட்டை வெயில் ஃபுல்லாக பார்க்க பாவமாக இருக்கு. ஆயா வீடு பார்க்க எல்லாம் இப்படி தூக்கிட்டு போயிடுச்சு. இதை சரி பண்ணி கொடுக்க தான் நானும் அப்பாவும் வந்திருக்கோம். வீட்டுலேருந்து ஊருக்கு போகாமல் ஊருக்கு போகக்கூடிய கொஞ்ச நேரத்துலையும் ஆயாவுக்கு வந்து சாம்பார் வச்சு கொடுத்துட்டு போயிடுறேன்னு இருக்காங்க. இதனால தான் சுற்றி உன் மேலே ஆயாவுக்கு ரொம்ப பாசம். நீ இந்த இட்லி மாவு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறல்ல, அதனால். ஏனையா புளியா சித்தியா குழம்புக்கா? அது பரவாயில்ல, உனக்கு எல்லாமே வந்துருச்சு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சின்ன உதவிக்காக வந்திருக்கோம். நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு. நாங்கள் வந்த உதவி வேறு, சித்தி வந்திருக்க உதவி வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்தி எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிடலாம். சித்தி வந்து ஆயாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு ஆயா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஆயாவுக்கு வந்து இட்லி மாவு எடுத்துக்கிட்டு இட்லிக்கு தேவையான ஜாமான் காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு வந்து ஆயாவை பார்த்துக்கிட்டு, அப்புறம் நம்ம தங்கச்சிக்கு பாப்பா பிறந்திருக்கு இல்லையா, அதை ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து வீட்லேயும் வந்து பார்ப்போமேன்ட்டு வந்து பார்த்துட்டு மறுபடியும் இப்போ நம்ம ஆயா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ சித்தி ஆயா வீட்டுலேருந்து ஊருக்கு போகாமல் ஊருக்கு போகக்கூடிய கொஞ்ச நேரத்துலையும் ஆயாவுக்கு வந்து சாம்பார் வச்சு கொடுத்துட்டு போயிடுறேன்னு இருக்காங்க. இதனால தான் சித்தி உன் மேலே ஆயாவுக்கு ரொம்ப பாசம். நீ இந்த இட்லி மாவு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறல்ல, அதனால். ஏனையா புளியா சித்தியா குழம்புக்கா? அது பரவாயில்ல, உனக்கு எல்லாமே வந்துருச்சு. ஓசியில் நீ உனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ அங்கே போய் இருக்கலாம். என்ன சித்தி, நீ வந்து அங்கே தங்க மாட்டேன்னு தான் சித்தி 10 நாளைக்கு ஒரு தடவை ஒன்று வந்து பார்த்துட்டு போகுது. சித்தி வந்து பார்த்தீங்கன்னா புளி உரிக்கலை, இந்த இது மட்டும் ஓடை எடுத்து புளியை எடுத்துகிட்டு வந்து இது 2 கிலோ வருமா சித்தி? மேலே தான் கொய்யாக்காவா? யார் கொடுத்தா? எல்லாம் சித்தி தானே. இப்போ என்ன சாம்பாரா சித்தி? சாம்பார் வச்சு சரி, திருப்பனா இட்லி ஊற்றி இதெல்லாம் அணியில் கடிச்சதான். சித்தி வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. காய்கறிலாம் நறுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சித்தி எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியும், அது ஒரு உதவி. இப்போ நானும் அப்பாவும், நான் அப்பா வரல, நான் சித்தியோடு வந்துட்டேன் எங்கள் ஆயா வீட்டுக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்பா வருவார். ஆயாவுக்கு ஒரு உதவி பண்ணேன். என்னன்னா ஆயா ஓடு வந்து பார்த்திங்கன்னா அடித்த காற்று மழையில் இந்த ஓடு இது வரையும் ஃபினிஷிங்காக இங்கே தொங்குதுங்க இல்லையா, இது இப்படியே இது வரையும் போட்டு சூப்பராக இருக்கும். உள்ள இந்த இடத்துலையே படுத்துக்கலாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும். ஆனால் இது வந்து காற்றுல பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இது வந்து அண்ணன் தான் போட்டு கொடுத்தான். இப்போ இது காற்றுல போன பிறகு வெயில் கீழே இறங்குது, அப்படியே மொட்டை வெயில் ஃபுல்லாக பார்க்க பாவமாக இருக்கு. ஆயா வீடு பார்க்க எல்லாம் இப்படி தூக்கிட்டு போயிடுச்சு. இதை சரி பண்ணி கொடுக்க தான் நானும் அப்பாவும் வந்திருக்கோம். அப்பா இன்னும் வரல, அப்பா கொஞ்சம் நேரத்தில் வருவார். இதை இன்றைக்கி போட்டுடலாமேன்ட்டு. அடுத்தடுத்த மழை வந்ததுன்னா அப்புறம் இன்னும் ரொம்ப நனையும், தண்ணி உள்ளே வரும், சாரல் தூரல் உள்ளே வரும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கே இதை சரி பண்ணி கொடுத்தலான்னு இருக்கோம். சித்தி, மக்கள்லாம் கேட்குறாங்க, உங்கள் ஆயாவை ஏன் தனியாக விட்ருக்கீங்க, யார் வீட்லையாவது அழைச்சிட்டு போய் வச்சுக்கலாம்ல, வயசான காலத்தில் இப்படி விட்டுருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. நீ சொல்லு என்னன்னு.
ஆயா வந்து வந்து இருக்க சொன்னால் தங்க மாட்டேங்குது. 10 நாள் இதுக்கு மேலே தங்காது. தீமிதிங்கிறனால தான் உன் ஊரில் வந்து தங்குச்சு. 20 நாள் போல் தங்கியிருந்தது. அது வந்து நான் அங்கே தான் இருப்பேன், யார் வீட்டுக்கும் இப்போ போக முடியாது. கேட்டால் யாருக்கும் சுமையாக இருக்க விரும்பலை. என் கைகால் தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உடச்சி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரே ஒரு வைராக்கியம் தான். அந்த வைராக்கியத்தினால யார் வீட்டுக்கும் போகிறதில்ல, போனாலும் தங்கறதில்லை. ஆயாவுக்கு வந்து 3 மருமகனும் ஏன் வருது, எதுக்கு இங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிற கேரக்டரே கிடையாது. வந்து தங்குனா போதும் அப்படின்னு நினைக்கிற மருமகன் தான் 3 மருமகனுமே. பெரியமாவாக இருந்தாலும் சரி, எங்கள் சித்தியாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, இது தங்குனாக்கணும் ஒரு நாள் தங்காது மக்களே. அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்காக ஆயா வந்து பருப்பு வேக வச்சுட்டு வந்திருக்கு. இவ்வளோ எலுமிச்சப்பழம் ஆயாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து குழம்பு வச்சா 2-3 நாளைக்கு வச்சுக்கணுங்கிறதுக்காக கிளறி நாள் திங்கிட்டோம் அப்படின்னு. இது கிளறி முக்கால்வாசி எங்களுக்கு தான் வரும். ஏன் நீ திங்கிறியாலேயே எங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். சரி, கத்திரிக்காய் தான் இல்லையா? ஆயா வந்து பூண்டு ஒரு செட்டு இருக்கு. ஐயோ, இது என்னைக்கு மழை அடித்தோடனே காற்றுல அப்படியே பிச்சுக்கிச்சா, பிச்சு தூக்கியே போட்டுருச்சா? தூக்கி என்னடி சத்தம் கேட்குதுன்னா வெளியில தலை நீட்ட வைக்கல அடிக்குது. அப்புறம் மழை விட்ட உட்பாடு வந்து பார்க்குறேன்னா போயிட்டு ஐயோ, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அப்பா வந்துட்டாரு, முன்னாடி போன்னு சொன்னாரா, இப்போ தான் வராரு. நான் எல்லாம் ஆயுதத்தோடய வந்துட்டியா? என்ன முன்னாடி கம்பி போட்டுக்கிட்டு இருந்தானா, கம்பி மறுக்கிடுச்சு. அதான் தூக்கிடுச்சு. சரி நான் போட்டு கட்டி. ஆமாம், முன்னாடி வீடு மட்டும்தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அண்ணன் தான் இதை பண்ணி கொடுத்தான். அப்பாவுக்கெல்லாம் தெரியாது. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு, கம்பி மறிச்சு போய்த்துன்ட்டு. அப்படியே படுக்க போடு. இல்லை இல்லை, அது எப்படி விழுந்துடும்? சித்தி 1 மினிட், நான் வந்துடுறேன். எல்லாம் உள்ள தள்ளிடணும்பா. கையை கிழிச்சு பிள்ளைட்டு மாதிரி இருக்கு, கையை கிழிச்சு கொஞ்சம் மேலே தூக்கி விடு. அவ்வளோதான், இதை கட்டணும் போட்டுருந்தோம். சித்தியோட சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். சித்தியோட ஸ்டைலு. சாம்பார் வைக்க தெரியாது, பருப்பு வெந்ததை எடுத்து தனியாக கிண்ணத்தில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்க மாட்டுக்கு. நல்லெண்ணெய்
அது குச்சி என்னத்துக்குப்பா? ஆ ஆ. இதுக்கு அதுக்கு வார்த்தையாக இருக்குது, கீழே தொங்குது. கீழே தொங்குதா? அதுக்கு இப்போ கம்பா ரெடி பண்ணுறது. ம். இப்போ தூக்கிற மாரியே ஐடியா தான். இனிமேல் கீழே தொங்காது. ம். கொஞ்சம் பருப்பு போட்டுப்போம். பருப்பு ஊற்றியாச்சு. போட்டுடலாமா? இந்த வரேன். அது இன்னும் இந்த எஜ்ஜுக்கும் மேடாக இருந்து இந்த இடத்துல மட்டும் பள்ளமாக ரொம்ப தொங்குதுன்ட்டு அப்பா இடையில ஒரு முட்டு கொடுத்துட்டாங்க. என்னய்யா வேலை முடிஞ்சுதா? வேலை முடியுது. மிளகுத்தூள் போட்டாச்சா? சரி சித்தி. அப்பா வந்து கட்டுறதுக்காக கட்டுக்கம்பி பிட்டான்னு இருக்கிறாங்க. ஆமாம், ஓட்டில் ஓட்டை போட்டு அதுலேருந்து கம்பியை கீழே இழுத்து இந்த கடியில் கட்டினா காற்றடிச்சா மேலே தூக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு அப்பா கட்டுறாங்க. அதுபோல் இங்கே இதில் எல்லா இடத்துலையும் போடணுமாப்பா? சென்ட்ரல்லையும் போடணுமா? சரி, ஓட்டைக்கு ஓட்டை கம்பி வச்சு கட்டணும். போடணும், இழுத்துக்கணும் சுற்றி. ம். ஆயாவோட இப்படியே விட்டுட்டோம்னா இன்னைக்கும் பாருங்க மானத்தை, மழை வர மாதிரியே இருக்கு. ஆயாவுக்கு வேண்டியே மழை வருது. ஆயாவை சின்ன பண்ணப்படுத்தணும்னு இன்றைக்கும் மழை வருங்க கண்டிப்பாக. லேட் நைட்டில் வரும். அதான் கொத்தனாருக்கு 700 சித்தாளுக்கு 300. சரி சரி, 1000 இருந்தால் தான் இது சரி பண்ணலாம். வாங்கி என்ன சித்தி? சித்தாருக்கு 300. தகரங்க 500, 1500 வாங்கிக்கலாம். நீ அந்த செயினை கழட்டி கொடுத்தஞ்சிக்க, ஊட்டியே மாற்றி காட்டுறேன். ஆமாம், அடுத்ததை கழட்டிட்டோம்னு வச்சுக்கே, ஆயா இப்போ ஊட்டியும் பார்க்காது, ஒன்றையும் பார்க்காது. 25,000 கிட்ட போயிட்டுது. இது இப்போலாம் எங்கே போகிறது? இப்போலாம் ஒரு காசு கண்டுபிடிக்க வைக்குமா? அப்பயும் வேலைக்கு போய் தான் எடுத்தாயா? இல்லை, எங்கேருந்து வந்தது புறையா? வெயிலில் கிடந்து எந்த பொடியிலையும் வேவாது. இப்போ தான் ஓஞ்சி கிஞ்சி இப்போ ஒன்றுமே முடியாமல் கிடக்கு. எல்லாம் அவள் தான். லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு ஆயாவுக்கு தான். அன்னைக்கு கீழே விழுந்துருச்சான் நடந்து வரப்போ. வேறு இதில் அடி, இங்கே அடி, இங்கெல்லாம் கையெல்லாம் இட்ட சோடு வெங்கி போய் ஒன்றுமே பண்ண வைக்கல. இப்போ ஆயாவோட சரௌண்டிங் பின்னாடி பாருங்களேன். இது என்ட்ரன்ஸு, இது வாசல், இது மெயின் கேட். பழைய வீடு தான் இந்தம்மா பார்த்து இருந்துச்சு, வடக்கம்மா பார்த்து இருந்துச்சு. இதெல்லாம் சந்துவாக இருந்துச்சு. இந்த சைடு வீடு, இந்த சைடு சந்துவாக இருந்து பின்னாடி வர மாதிரி இருந்துச்சு. அந்த வீடெலாம் பழசாகிடுச்சு, மண்ணெலாம் இதமாக இருந்துன்னு இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. அப்புறம் ஆயா என்ன பண்ணுச்சு, அங்கெல்லாம் அவங்க பையனோட போகாமல்
இந்த இடத்துலையே தான் இருப்பேன்னு இதுவாக இது காசுக்கு ஒரு சீட்டி போட்டுக்கிச்சு. இங்கே தான் நல்ல ஒரு பெரிய வீடாக இருந்துச்சு, இப்போ இதாகிடுச்சு. அந்த வீட்டை பிரித்த ஓடுகள்லாம், பழைய வீட்டை பிரித்த ஓடுகள்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு தென்னை மரம், ஒரு வீடு. ஆயா நல்லா ஜம்முன்னு இருக்குது. அந்த ஓடு வீட்டு ஓடு, இது முன்னாடி உள்ள ஓடு. இந்த ஓட்டை ஒட்டினாப்புல என்ன எஜ்ஜில் என்ன பண்ணணும்னா இந்த டீப்பை வைக்கணுங்க. இந்த டீப்பை ஏன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சா தண்ணி உடையாந்து இங்கே இந்த சைடில் ஃபுல்லாக விழுவாமல் இந்த பைப்பை வச்சுட்டோம்னா சைடில் வந்து விழுவும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு. சாம்பார் என்ன கண்டிஷனில்? சாம்பார் எப்படி இருக்கும், எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம். அப்படிதான் பரவாயில்லையே, வந்துருச்சு சாம்பார்லுக்கு. இதுதான் சாம்பார். தான் இருக்கு. ஏ கொதிக்கணுமா? சரிப்பா, நல்லா இருக்கு. இந்த இட்லி பானையில் மண்ணை வச்சு பூசி வச்சுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அம்மா பண்ணுற மாரி தான். பானை வந்து கருகாமையும் இருக்கும். இந்த இது கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான். கறி பிடிக்காம விளக்கு மண் விளக்கணும்னா சீக்கிரம் விட்டு போகும். சரி, எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிருக்காரு ஆணி எடுக்க. அது இங்கே இருக்கட்டும், ஆயா எடுத்துகிட்டு போவோம். அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஆணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தேவைப்பட்டுச்சுன்ட்டு. அங்கே போய் வச்சுட்டு இருந்தேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முக்கால் வேலையை முடிச்சிட்டாங்க. முன்ன தூக்கியும் இப்போ பரவாயில்ல. நாலா பக்கமும் கட்டி கம்பி கையில் வச்சுருக்காரு பாருங்கள், அதை கொடுத்து டைட் பண்ணுறாங்க ஓட்டில் ஹோல்ஸ் போட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இருக்குது பார்க்க. வரல வீட்டுக்கு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு போறியா சத்தி? என்ன பின்ன இதில் கொஞ்சம் இருக்குது பேர், உடச்சிட்டு போகலாம். ஆயா என்ன பண்ணுது? தண்டுக்கீரை இருக்க. அங்கேருந்து ஒரு பண்டை மாற்று கொண்டு வந்ததுன்னா சித்தி, இங்கேருந்து ஆயா நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்து விடுது. தண்டுக்கீரையாயா அதெல்லாம் கிடக்கு குருது மண்டி. நல்ல கீரையை பார்த்து வெடிச்சு கொடுத்து போடுறேன். சரி சரி. சிவகார்த்தி என்ன இங்கே வந்திருக்க அதிசயமா? என்ன வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்கறதுக்காக வந்தியா? இந்த வருஷம் எத்தனை வரா? 2வதா 3வதா? 5வதா? என்னடா சொல்கிற? 5வது போகிறானே ஐயா சிவகார்த்தி. நேற்று ஸ்கூல் போன மாரி இருந்தான். எங்கே வாங்கணுவா? சரி சரி. இந்த பையனை நல்லா பார்த்துக்குங்க. இவங்க யாருன்னா எங்கள் ஆயாவுக்கு சொந்த அண்ணனோட பேரன். என்ன சித்தி? எங்கள் ஆயாவுக்கு சொந்த அண்ணனோட பேரன். இது ஆயா வீடா? இதான் பெரிய அண்ணன் வீடு. இது வந்து ஆயாவோட சின்ன அண்ணன் வீடு. அந்த செல்வாக்கில் தான் செவுத்து வாரமாக சீட்டு மாட்டியிருக்கு. வந்துடுச்சாச்சு.
1 ரூபா போய் சொல்லிவிட போகுது. என்ன இருக்கு? யார் சாப்பிட்றது? அப்பா ஆயா. இட்லி ஊற்றிடுச்சு ஒரு ரவுண்டு. ஆயா இன்னும் தண்டுக்கிற பறிச்சுக்கிட்டு தான் இருக்குது செத்திக்கு கொடுத்துட்றதுக்கு. அப்பா வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கார். லாஸ்ட்டு இது கட்டிகிட்டு இருக்கியா? இந்த பைப்பு மாட்டி விடணும்தான்ப்பா. இன்னொரு நாள் மாட்டிக்கலாமா? குச்சி வேணும் இன்னும். சுற்றி எஞ்சத்தை எடுத்து வச்சு கட்டியாச்சு. இப்போதைக்கு அது போதும். மழை பெஞ்சா ஒழுவாது. இந்த பைப்பை மட்டும் முன்னால் வச்சு கட்டிவிடுவோம். இன்னொரு நாளைக்கு வந்து கொஞ்சம் சரி பண்ணோம். ஒரு வளர்ந்த குச்சியா அதுக்கு இதுக்கும் போட்டு நடுவில் வச்சு மாதிரி கட்டிவிட்டோமா அது பாட்டு வரும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு விருந்தாடி வாரா. இன்னைக்கு என்ன வீடியோவில் வெறும் விருந்தா? எல்லாருமே வரீங்களே. எத்தனை நாளைக்கே ஒண்டினா நிச்சிக்கு எங்கே தூங்கிட்டு வரியா? தூங்கிட்டு இருந்தோம் நாங்கள் வரப்ப. இட்லி ஊட்டி விடுங்க நித்திக்கு. அந்த பக்கம் போயிருப்பா. அது ஆட்ட விடாது. பைப்பை பிடியா? பைப்பை பிடிக்கணுமா இருந்தா? இப்போதான் எந்திரிச்சானே? இப்போதான் எந்திரிச்சான் தூங்கி. இன்னைக்கு ஊசி போட்டதுல. ஆமாம், ஊசி போட்டதும் இந்த நீருக்கு புகை வச்சாதான் நைட்டு தூங்கல. அதனால இப்போ பகலில் சத்து தூங்கிட்டான். சரி சரி தூங்குனியா? பாப்பாங்க குச்சி பாப்பா எங்களை காணுமே. வீட்டில் இருக்க குட்டி பாப்பா விட்டுட்டு வந்துட்டியா? ஜின் 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 ஜின். இத்திக்க இட்லி சாப்பிட்றியா? வா. இட்லி சாப்பிடு. ஆறுட்டுமே. ஊதி சாப்பிடு. ஊது. பொறுமையாக சாப்பிடு. நித்திக்கும் ஒரு இட்லி சாப்பிட்றான். நான் வந்து 3 இட்லி. இங்கே பாருங்க, சித்தி கார சட்னிலாம் வச்சு எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. இது யாரும் அம்மா போட்டு இட்லி மட்டும்தான் சித்தி அங்கேருந்து ஊற்றி எடுத்துகிட்டு வரல. அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கு. தண்ணி குடி. டேஸ்ட்டாக இருக்குது குழம்புலாம் நல்லா. இது குழம்புங்கிற சாம்பார்லாம் சூப்பராக இருக்குது. சாப்பிடுப்பா. இட்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது இட்லியில் ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படி இருக்கு? சூப்பரா? குட்டி பாப்பா முழிச்சுக்கிச்சான். வா சீக்கிரம் போவோம் வீட்டுக்கு. சாப்பிடு. தலையில் கை வைக்காம சார். தண்ணி குடி, தண்ணி குடி. சாப்பிடு சட்டுனா. அள்ளி சாப்பிடு. சூப்பர். இது எதுக்குப்பா? இந்த வேலிக்கரு முள்ளு பூரா படலில் அடைச்சிட்டு இருந்ததுன்னா அப்பா வெட்டி சுத்தம் பண்ணுறாரு. பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சுங்க. மழை பெஞ்சால் தண்ணி வெளியில் ஓடியார மாதிரி. ஓடும் நல்லா இழுத்து கட்டியாச்சு. வேலை முடிஞ்சிடுச்சு. நம்மளும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சித்தி வந்து ஊருக்கு போகணுங்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வருவோம். வண்டியை எடுத்துகிட்டு வந்து நான் தான் போய் விட போகணும் சித்தியை. இந்த ஒரு 5 கிலோமீட்டர் வரும். சித்தியை விடுறதுக்கு நம்ம தான் இன்றைக்கி போகணும். லேட் ஆகிடுச்சு. மணி 5:30 ஆக போகுது. அப்புறம் அங்கே போய் சித்தி அவங்க வீட்டில் வேலை பார்க்கணும்ல. அதனால் வாடா வந்து விட்றாங்க. அப்பா இப்போ ஆயா வீடு அங்கே இருக்குங்க இல்லையா? இந்த படலெல்லாம் இவ்வளோ வேலிக்கரு முதல்ல பாதையை அடைச்சாப்புல இருக்கா. இதை பூரா வெட்டுறாங்க. இவங்க இடத்துக்கு நேராக இருக்கிறது மட்டும் சுத்தம் பண்ணுறாங்க. இந்த படம் வரையும்
ஸோ அதனால் அந்த வேலிக்கரு இந்த வேலிக்கரு இது எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் பண்ணுறாங்க. சித்தியை விட்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சித்தி போலாமா? இங்கே உள்ளேருந்து பார்த்தா இங்கே வேலிக்கருவாக தெரிஞ்சது இல்லையா? இது ஃபுல்லாக வேலிக்கருவாக இருந்ததா அப்பா வெட்டி சுத்தம் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ பார்க்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து அவங்களால முடிஞ்சதை ஆயாவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு மேலே வந்து 6 மணி ஆக போது போய் மாட்டுக்கு தீனி பார்க்கணும். பால் கறக்கெல்லாம் லேட் ஆகிடும் இல்லையா? ஒவ்வொரு வேலையும் லேட் பண்ணால் அப்புறம் பால் கறக்க லேட் ஆகிடும்ட்டு அப்பா முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சித்தி கிளம்புனா ஊருக்கு போக வேண்டியதான். சித்தி வந்து கிளம்புறாங்க. அதுமா 3 வாளி இங்கே கொண்டாந்து கொடுத்தது மாவு கொடுத்தது அந்த சோறு எடுத்துட்டு போனக்கா அந்த வாலிவெல்லாம் இன்னைக்கே கொடுத்துச்சு. சித்தி வந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி வணக்கம் மக்களே. சித்தி சொல்லிட்டு வரியா? போயிட்டு வரோமையோ. போயிட்டு வாங்க. போயிட்டு சித்தியை ஊரில் விட்டுட்டு வந்தால் வேலை முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.